துணை முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று அண்ணா சாலைக்கு வரும் அண்ணாமலை மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கான நிதியை பெற்றுத்தர முடியுமா என அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய அமைச்சரின் மாநிலத்திலேயே அவரது தாய்மொழி அழிந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கட்சிக்காகவோ அண்ணா அறிவாலயத்தை புதிதாக கட்டுவதற்காக மத்திய அரசிடம் நிதி கேட்கவில்லை என்றும் பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்திற்காக நிதி கேட்பதாக தெரிவித்தார். அதான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் இது அறிவாலயத்துக்கு வந்தாலும் வருடானம்லாம் நீ முதல்ல அண்ணா சிலைக்கு நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லணும். அப்படி வந்தாலும் நீங்க சொல்லுங்க, நீங்க அவங்க கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது, அப்படியே இந்த பணத்தை வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஏன்னா அவளால் அண்ணா சிலை வரைக்கும் மட்டும்தான் வந்து போட்டோ எடுத்து போட முடியும். அவங்களால பணத்தெல்லாம் வாங்கி தர முடியும். ஏன்னா அவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டும். அப்படி இன்றைக்கு நமக்கான அந்த பணத்தை தானே கேட்குறோம். என்ன கட்சிக்காக கேட்குறோம்? நாங்கள் அறிவாலயம் புதுசாக கட்டுறதுக்காக கேட்குறோம். 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் என்பது இந்த 2152 கோடி ரூபாயில் இருக்கின்றது. நீ சம்பந்தமே இல்லாமல் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற நீ கையெழுத்து போட்டால் தான் நான் அந்த பணம் தருவேன் என்று சொல்லுகிறாய்.